நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கு ஒரு வித்யாபுத்திர வித்யாராஜா குளத்தொழுந்து பேசுகிறேன். இது என்னுடைய 413வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாளைக்கு சண்டே, நாளைக்கு அதாவது ஆதித்யனுக்கு உண்டான நாள். நாளைக்கு சங்கட சதுர்த்தியும் வந்துடுது. ஸோ நாளைக்கு என்ன விசேஷம்னா, ஹஸ்த நட்சத்திரம் வருது நாளைக்கு. இது பேர் என்ன சொல்கிறான்னா, ஆதித்ய ஹஸ்தம் பேர். ஆதித்ய ஹஸ்தம்னு என்னுடைய நண்பரும் யூடியூப் வியூவரான திரு அமிர்தேஸ்வரன் இருக்கார் ஆரியபுரத்தில். அவர் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சார், மாமா இதை சொல்லுங்க, நீங்கள் நிறைய பேருக்கு பயனடைவாண்டு. அதாவது நாளை ஆதித்ய ஹஸ்தம் மற்றும் ஸ்ரீ சங்கடகர சதுர்த்தி ஞாயிற்றுக்கிழமையும் ஹஸ்த நட்சத்திரமும் இணைந்த நேரம் ஆதித்ய ஹஸ்தம் சொல்லியிருக்கு. இந்த ஆதித்ய ஹஸ்தம்னு விசேஷமான காலம் சொல்லியிருக்கு. இந்த நன்னாளில் ஆதித்ய ஹிருதயம் படிக்கலாம், துர்கா சப்தசதி, துர்கா ஸ்துதி, லலிதா சஹஸ்ரநாமம், சௌந்தர்யலகரி, அபிராமி அந்தாதி, துர்கா சந்திரகலாஸ்துதி, மகிஷாசுரமர்த்தினி ஸ்தோத்திரம், அபிராமி அந்தாதி மற்றும் ஸ்ரீ கணபதி அதர்வசீஷத் போன்றவை பாராயணம் செய்து தயிர் சாதத்தை நைவேத்தியம் பண்ணோன்றான். நாளைக்கு சண்டே இதெல்லாம் படிக்கணும். இது எல்லாம் அம்பாளுக்கு உண்டானது. இதெல்லாம் படிச்சுட்டு தயிர் சாதத்தை ஆதித்ய ஹிருதயம் படிக்கணும். சூரியனுக்கு உண்டானது பண்ணி சூரிய நமஸ்காரம்லாம் பண்ணலாம். எப்பயுமே சண்டே பண்ணுவாள். ஸோ தயிர் சாதம் நிறைவு செய்தால் தோஷங்கள் இங்கே மெயின் சப்ஜெக்ட் தான். நம்ம அறியாமலேயே நிறைய தோஷங்கள் நம்மளை பிடிச்சு வருது. ஸோ அதனால் தடைகள் நிறைய ஏற்படுறது. திருமண தடைகள், காரிய தடைகள், ஆஃபீஸில் ப்ராப்ளம், இதெல்லாம் வருது. ஸோ இதெல்லாம் நீங்கணும்னா இதை செய்யணுன்றா. அது எப்போ எஃபெக்டிவாக இருக்கும் அப்போ பார்க்கும்போது நாளை ரொம்ப 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 எஃபெக்டிவான நாள். அதை மிஸ் பண்ணக்கூடாது நீங்கள். ஸோ இந்த நன்னாளில் அம்பாளை வழிபட சிறப்பான பலனை கொடுக்கும்னு சொல்லியிருக்கு. இதில் எப்படின்னா, இந்த காலத்தில் சுவாமி அம்பாள் ஆராதனை, ஜபம், தியானம், வழிபாடு செய்தால் பலன் பன்மடங்கு இருக்கும். அதாவது உதாரணமாக, சாதாரண ஆற்றுல நம்ம ஜபம்லாம் பண்ணுறோம். ஆற்றுல ஜபம் பண்ணுறதை விட ஒரு கோவிலில் பண்ணுறது 10 மடங்கு வீரியம் ஜாஸ்தியாக இருக்கும். கோவிலில் பண்ணுறதை விட ஆத்தங்கரை ஓர அங்கே பண்ணால் இன்னும் 10 மடங்கு ஜாஸ்தியாக 100 மடங்கு. அதே மாதிரி ஒரு மலை உச்சி நம்ம பண்ண 1000 மடங்கு. ஸோ இங்கே 100 தடவை சொல்ல மலை அங்கே 1000 தடவை சொன்ன மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பலன் வில் வேரி பிளேஸ் டு பிளேஸ். அதே மாதிரி இந்த திதிவார நட்சத்திரம் கணக்கில் பார்க்கும்போது இந்த ஆதித்ய வாரம், அதாவது ஆதித்ய வாரம்னா சண்டே, அதுவும் ஹஸ்த நட்சத்திரமும் சேர்ந்திருக்க நாள் ரொம்ப 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 சிறப்பான நாள் சொல்லப்பட்டிருக்கு. வருஷத்தில் சில 1 or 2 days வரும் மாதிரி. ஸோ அன்றைக்கி செய்யக்கூடிய காரியங்கள்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமையும் சொல்லியிருக்கு. சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறது நான் சொல்கிறேன். அமிர்தேஸ்வரன் அதை டிக்ளேர் பண்ணியிருக்கார். அவர் சீனியர் மேன், நல்ல நாலேஜபிள் உள்ளவர். இந்த மாதிரி தெய்வீக லைன்லாம் அவர் எனக்கு அனுப்பிச்சிருந்தார் மெசேஜை. ஹேவிங் ரிசீவ் த மெசேஜ், ஐ தாட் ஐ கேன் ஷேர் வித் யூ. நேயர்கள் பலன் பெறணும். தயிர் சாதம் ஈஸியாக பண்ணிடலாமே. உன்னை சாதம் நல்லா குழவாக வடித்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதில் உளுத்தம்பருப்பு, கடுகு, இதில் பச்சை மிளகா போடலாம், இல்லை கேரட்லாம் கட் பண்ணி போடலாம். இன்னும் அது இல்லாமே பண்ணலாம். தயிர் கம்மியாக விடணும். பாலை நிறையா விட்டு பசைஞ்சிட்டு தயிர் கம்மியாக விட்டோன்னா கொஞ்சம் குயிக்காக பிடிச்சிருக்கும். சூட்டில் தயிர் விடும்போது, இந்த பாலை விட்டு தயிர் விடும்போது தயிர் சாதம் ரொம்ப புளிக்கக்கூடாது. ஓரளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அது. ஸோ அதில் சில பேர் இந்த மாதுளை முத்தெல்லாம் போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். இதை நம்ம கோவிலில் போய் பண்ணி கொடுத்தேன்னு ஒரு 5 கிலோ மாதிரி பண்ணி கொடுத்தா இன்னும் பலன் ஜாஸ்தி. சாமிக்கு நைவேத்தியம் ஆற்றுல பண்ணுறதை விட ஆற்றுல இருக்க சாமிக்கு நம்ம ஓரளவுக்கு தான் பூஜை பண்ணுறோம். கோவில்ன்றது பெரிய பெரிய சுவாமியெல்லாம் இருக்குது. அந்த இடத்துல பண்ணும்போது பலன் மடங்காக இருக்குது. நிறைய பேரோட குஷின்றது வயிறு அது நிரம்புறது. ஒரு பந்தார இலையில் ஒரு பெரிய கரண்டி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவளுக்கு 2 மணி நேரம் பசி எடுக்காது. நல்லா புரிஞ்சுங்க. அதுக்காக தான் அன்னதானத்தை பண்ணோன்றது. என்ன தான் நீங்கள் தானெல்லாம் பண்ணாலும் சரி, அன்னதானத்துக்கு ஈக்குவலாக கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. அதனால தான் சிங்கேரி மடம், காஞ்சி மடம், இந்த பெரிய பெரிய இதில் கர்நாடகாவில் இந்த ஸ்ரீதர மடம் இருக்குது. பெரிய ஸ்ரீதர சாமியாக திறந்தார், பெரிய மகான். அவர் மலை மேலே இது இருக்குது, அவர் அதிஷ்டானம் இருக்குது. கீழே கோவில் இருக்குது, குளம், இது பெரிய குளம் இருக்குது. அங்கே இந்த ஜொனையிலேருந்து தண்ணி அருவியாட்டம் கொட்டுவாங்க. நான் போயிட்டு வந்தேன். அங்கே அனந்தபுராலேருந்து
ஷிமோகா பக்கத்தில் அனந்தபுரான்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்து இந்த கேன்சர், இந்த கிட்னி ப்ராப்ளத்துக்கெல்லாம் மருந்து தருவா. டாக்டர் நாராயண இஸ் நோ மோர் நோ, 90 வயசு மேலே இருந்தார் அவர். அங்கே போகும்போது நான் வந்து அந்த ஹோம் பூஜான்னு ஒரு ஹோட்டல் இருக்குது தங்கறதுக்கு. ஸோ அவர் அந்த ஓனர் சொல்லுவார், இங்கெல்லாம் பக்கத்தில் இதெல்லாம் இருக்குண்டு. நாங்கள் போன உடனே டக்குன்னு நியர்பை என்னென்ன கேட்டுருவேன். ஸோ ஒவ்வொரு தடவையும் விசிட் மாதம் போவேன் இல்லையா நான். எவ்ரி மந்த் ஐ யூஸ் விசிட் தோஸ் பிளேசஸ். ஸோ நிறைய பார்த்தா கர்நாடகாவில், தமிழ்நாட்டை விட நான் சொல்கிறேன், கர்நாடகாவில் நிறைய அன்னதானம் பண்ணுறேன். சின்ன சின்ன கோவில்லாம் கூட மத்தியான வேலையை சாப்பாடு போடுறேன். பெருசாக இதுன்னு சொல்ல முடியாது. அதாவது ஒரு கறி ஏதாவது ஒன்று இருக்கும், இல்லை அதுவும் இருக்காது. குழம்புலேயே நிறைய காய்கறி போட்டுடுறா அவள். போட்டுட்டு ரசம் இருக்கும், பாயசம் முதல்ல விட்டுருவா. ஸோ கடைசியில் மோர் விட்டு திருப்பி குழம்பு விடுவா தொட்டுக்கிறதுக்கு. ஊறுகாலம் தரமாட்டாவா, இந்த மாதிரி போட்டுருவா. போதும் அது நமக்கு. இந்த பச்சை வேளையில் அது தேவாமிர்தமாக இருக்கும். அது இந்த ஸ்ரீதர மடத்துக்கு நான் போயிருக்கும்போது ஆச்சரியப்பட்டேன். பிராமின் தனியாக வேணால் தனியாக உட்காந்துக்கலாம், இல்லைன்னா வேலை உட்காந்துக்கலாம். எல்லோரும் ப்ரேயர் பண்ணி அந்த ப்ரேயர் முடிஞ்ச உடனே தான் சாப்பாட சொல்கிறார் நம்மளை. அவரோட படம் இருக்குது, பெரிய இந்த ஸ்ரீதரன் மகான் ஸ்ரீதரருடைய படம் இருக்குது. அங்கே கர்நாடகாவில் நடக்கிறது. சுப்பிரமணியாவில் போடுறா, தர்மஸ்தலாவில் போடுறா, சிங்கேரியில் போடுறா, மூகாம்பிகையில் போடுறா சாப்பாடு. ஸோ கர்நாடகாவில் எந்த கோவிலில் போனாலும் சாப்பாடு உண்டு. பகல் வேளையிலையும் போடுறா, இரவு நேரத்தில் பலகாரம் தந்துடுறா. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளால் முடிஞ்சது. நம்ம வந்து அவ்வளோ பஸ்ஸில் தனி இண்டிவிஜுவல் வந்து கேனாட் டூ சச் திங்ஸ். ஸோ வி கேன் டூ ஒன் திங். பக்கத்தில் கோவிலில் விசேஷ நாளில் போய் தயிர் சாதம் பண்ணி கொடுத்துடலாமே, ஒன்றுமே பிரச்சனை இல்லையே. ஒரு எலக்ட்ரிக் குக்கரில் வச்சா கூட ஒரு அரை கிலோ அரிசி வச்சிடலாம். இல்லைன்னா பெரிய குக்கர் 12 லிட்டர் குக்கர் இருந்தால் நல்லா ஒரு 4 விசில் வச்சுக்கோங்க. நல்லா குழவா வந்துடும் சாதம். கொஞ்சம் ஃபேனுக்கு அடியில் ஆற போட்டுவிட்டு அதில் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு பாலை விட்டு கலந்துட்டு அப்புறம் வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் பெருங்காய பொடி, சின்ன பச்சை மிளகா, கேரட்டு கட் பண்ணி போட்டு கருவேப்பிலை போட்டுக்கிட்டே வச்சுங்க. தயிர் சாதம் ரெடி. தளன்னு கலரணும். கொஞ்சம் நேரத்தை கெட்டிப்பட்டுரும். அது நல்லா புரிஞ்சுக்கணும். தயிர் சாதம்லாம் பண்ணும்போது வெண்பொங்கல் கூட சரி தளராக பண்ணிடணும். தளராக பண்ணும்போது கொஞ்சம் நேராக கெட்டியாகும். நீங்கள் கெட்டியாக பண்ணிச்சுங்க கருங்கலாட்டம் ஆகிடும். அப்படி பண்ணக்கூடாது, தளர தான் பண்ணணும். தயிர் சாதம்லாம் மந்தாராவில் வாங்கிட்டு போகலாம். இதெல்லாம் பிளாஸ்டிக் பிளேட்லாம் வேண்டாம். இலை இயற்கையான இது வந்து இலை. நம்ம இந்த மந்தார இலைக்கு தனியே மகத்துவம் உண்டு. யாரை கூட சொன்னான், இன்றைக்கி பக்கோடா தருவான் இதில் திருநெல்வேலியில், மதுரையில். அந்த பக்கோடாவை எதிர் கேட்டிருப்பான்னா மந்தார இலை பேக் பண்ணியிருப்பான். அந்த வாசனையே அடிக்கும், ரொம்ப நல்லா இருக்கும்வா. உண்மைதான் அது. மந்தார இலையுடைய அந்த இது நறுமணமே வந்து தனி மகத்துவம் அது. அந்த மாதிரி நாளைக்கு இதை ஆதித்ய ஹஸ்தம் நாளாக இருக்கிறதுனால தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணி கொடுங்க. கோவிலே பண்ணுங்க, இல்லை ஆற்றுல பண்ணுறாங்க கூட நம்ம தெரிஞ்ச வாழ்க்கை கொடுக்கலாம் அதை. ஸோ இது கோவிலில் கொடுத்தா நோபடி ஒரு அப்ஜெக்டர் பக்கத்தில் நீங்கள் உங்கள் ஆற்றுல என்ன விசேஷம் எதுக்காக கொடுக்குறேன் இப்படிலாம் 1008 சொல்லிட்டு இருப்பா. அதை விட கோவிலில் கொடுத்துட்டேச்சுங்க பண்ணி போய் கேட்டுருந்தோம், நம்ம கொடுத்தாலும் வாங்கிப்பாளான்ட்டு. இல்லைன்னா நம்ம நைவேத்தியம் பண்ணி கொடுத்துட்டு நம்மளே வந்து கரண்டி மந்தாரில் வாங்கிட்டு போயிட்டு கொடுத்துட்டா தோஷங்கள்லாம் போயிடும். தயிர் சாதம் தான் பண்ணோம். நல்லா ஞாபகம், வேறு எதுவும் பண்ணக்கூடாது. நாளைக்கு தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணால் நல்லது. அம்பாளுக்கு சௌந்தர்ய ஒரு பெண்மணி கேட்டால் சௌந்தர்யத்தை பேச மாட்டார்னு பேச 100 ஸ்லோகம் அது. அதெல்லாம் இப்போ சொல்லிட்டு இருக்க முடியுமா? ஒரு ஓவராலாக ஒரு வீடியோ போடலாம். தவிர நான் அதை என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறேனோ அதுதான் சொல்ல முடியும். சௌந்தர்யம் படிக்கிறதுல போய் சில ஸ்லோகங்கள் தான் தெரியும். தவிர நான் அதை வந்து 100 ஸ்லோகம்லாம் படித்தது கிடையாது. ஐ எம் நாட் இன் ப்ராக்டிஸ் தட். ஸோ அதனால் அதை பற்றி ரொம்ப பேச முடியாது. அதாவது அனுபவப்படணும். நம்ம வந்து அபிராம இந்தாதி 100 தெரியும் எனக்கு. ஸோ அதை நான் சொல்ல முடியறனால லலிதா சகஸ்ரநாமம் தெரியும், திருச்சதி தெரியும், எனக்கு மனப்படமாகவே தெரியும் சிலதெல்லாம். ஸோ எது தெரியுமோ அதான் நான் பேச முடியும். தெரியாது வச்சுட்டு நான் தப்பாக அதான் சொல்லி அப்போ நாளைக்கு எவராது கொஸ்டின் கேட்டால் அது பிரச்சனை இருக்குது. பட் ஓவரால் இப்போ என்ன அது இது வந்து மந்திரசாஸ்திரம். இது சௌந்தரிய லகரி வந்து மந்திரசாஸ்திரமாக சொல்லியிருக்கு. நாளைக்கு படிக்கலாம் அதை. ஆனால் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு எந்திரம் சொல்லியிருக்கு. ஸோ அதுக்கு உண்டான நைவேத்தியங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பரிகாரம்னு ஆரம்பித்தா அது பெரிய ப்ராசஸ், லெபோரியஸ் ப்ராசஸ். அது நம்ம செயல்பட்டு வராது. ஸோ பட் நாளைக்கு இந்த எளிமையான பரிகாரம் செய்யலாம், தோஷங்கள் விலகும், குடும்பத்துக்கு நல்ல க்ஷேமம் உண்டாகும் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.